எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்பதாக ஏன் சொல்லுகிறா? அதுக்கு முந்தைய வசனத்திலே நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியை இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும் என்பதாக சொல்லியிருப்பார். அப்போ அந்த இடத்திலே மனப்பூர்வமாக செய்யப்படுகிற பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த பாவத்தின் நிமித்தம் வேற பலி கிடையாது, அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு வேறொரு பலி கிடையாது. காரணம், அவர்கள் செய்கிற பாவம் என்ன என்கிறதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 29ஆம் வசனத்திலே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிற பாவம், தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிற ஒரு பாவம், கிருபையின் ஆவியை நிந்திக்கிற பாவம், அது கொடிதான தண்டனைக்கு பாத்திரவான். இங்கே ஏன் இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது என்கிறதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். சத்தியத்தை அறிந்த பின்பதாக நாம் செய்கிற மனப்பூர்வமாக செய்கிற பாவம் என்று இங்கே சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், தன் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவை போட்டு காலின் கீழ் மிதிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இங்கே பூமியிலே மனிதனாக வருவார், அவரை போட்டு மிதிக்கிறதா? அப்படி இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரை அவமதிக்கிற ஒரு செயல். காலின் கீழ் மிதிக்கிறது என்று சொல்லும் போது, இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், நான் மறுபடியும் அந்த பழைய யூத மதத்துக்கே போகிறேன், எனக்கு அந்த மதத்தில் உள்ள சடங்குகள் தான் பிடித்திருக்கிறது, அல்ல என்னை கன்வின்ஸ் பண்ணவர்கள் அதுதான் சரி என்பதை போல சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், நீங்கள் பொய்யை பேசியிருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை போட்டு மிதிக்கிறது அது தப்பு. இயேசு கிறிஸ்து வழியாக உருவாக்கப்பட்ட இந்த மார்க்கம் இது தவறு என்று சொல்லி வேறொரு மார்க்கத்துக்கு, பழைய இடத்திற்கு, தாய் மதத்திற்கு திரும்புவது, அதுதான் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறது. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அப்போ கிறிஸ்தவத்துக்கு வரும்போது எந்த நம்பிக்கையை வளைத்தார்கள், அல்லது எப்படி அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? உங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் பரிகாரம் செய்தார், அதற்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார், ரத்தத்தை சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எப்படி பழைய உடன்படிக்கையிலே மிருகங்களுடைய ரத்தத்தினை வைத்து அடிப்படையாக கொண்டு உடன்படிக்கை செய்யப்படுகிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தையே மக்களுடைய பாவங்களுக்காக சிந்தி மீட்பை ஏற்படுத்தினார் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில தான் கிறிஸ்தவத்துக்கு அழைக்கிறார்கள். அப்ப அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை இது அசுத்தம், இந்த ரத்தத்தால், அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி அதை உதாசீனப்படுத்தி நாங்கள் மறுபடியும் மிருகங்களுடைய ரத்தத்துக்கு தான் திரும்புவோம், மிருகங்களுடைய ரத்தத்தை நாங்களே பரிகாரம் செய்து எங்களுக்கான மீட்பை கண்டுபிடிப்போம் என்று சொல்லி போகிறவர்கள், இயேசு கிறிஸ்து சிந்தி அந்த ரத்தத்தை அவமானப்படுத்துகிறவர்கள், தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அது வேண்டாம், அதாவது இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்வதுதான் அது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாகத்தான் மீட்பு என்று அழைப்பது பரிசுத்தாவியானவர், அது பரிசுத்தாவியானவருடைய செயலாக இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது, அந்த அழைக்கிற அந்த செயல், அந்த நபர் மூலமாக பேசுவது தேவனுடைய ஆவியாக இருக்கிறது. இதைத்தான் பேதுரு கூட தன்னுடைய நிருபத்திலே சொல்லியிருப்பார். பேதுரு எழுதின 1ஆம் நிருபத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 பேதுரு புஸ்தகம் 9:10-11 பேதுரு சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கும் உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதாவது இது பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்த இயேசு சுவிசேஷத்தை குறித்த முன்னறிவிப்பு செய்த ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளை குறித்து இங்கே பேதுரு பேசுகிறார். இப்படி பேசும்போது இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகின்ற ரட்சிப்பை குறித்து அவர்கள் முன்னரே அறிவித்தார்கள், தீர்க்க தரிசனமாக அறிவித்தார்கள். அது எப்படி அறிவித்தார்கள்? தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாக அறிவித்தார்கள் என்பதாக இங்கே பேதுரு எழுதுகிறார். அப்படியானால் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது யார்? ஆவியானவர். சுவிசேஷம் சத்தியம் சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலர்கள் வழியாக சொல்லப்படுகிறது, அல்லது அப்போஸ்தலர்கள் அறிவித்தவர்கள் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருடைய செயலாக இருக்கிறது? தேவனுடைய ஆவி. அப்ப அந்த தேவனுடைய ஆவியை நிந்திக்கிறது என்றால் என்ன? அதை புறக்கணிக்கிறது. இந்த சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்பை அருளத்தக்கதான இந்த சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறது என்பதுதான் தேவனுடைய ஆவியை நிந்திக்கிறது. அப்போ இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார். மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் கூட மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் மன்னிக்கப்படாது, தூஷணம் மன்னிக்கப்படாது என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். அப்போ அதே காரியத்தை தான் இங்கே எபிரேய ஆசிரியர் பயன்படுத்துகிறார். இது நம் கோர்வையாக படிக்கும் போது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறது, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது. இது எல்லாமே எதை காட்டுகிறது? இந்த இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு என்கின்ற இந்த உண்மையை விட்டு, இந்த உண்மையை வேண்டாம், இங்கே இருக்க பிடிக்கவில்லை, நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன் என்கிறதை காட்டு. அதாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதைத்தான் காட்டுகிறது. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து என்கின்ற வார்த்தையாகட்டும், தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறதாகட்டும், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது என்கிறதாகட்டும், அல்லது இயேசு கிறிஸ்து சொன்னது போல பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் பேசுகிறது, அல்லது அதுக்கு விரோதமான பாவம் என்று சொல்வது எல்லாமே மீட்பருளத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் வருகின்ற போது அந்த செய்தியை புறக்கணித்து, இல்லை எனக்கு இந்த மார்க்கம், இந்த மதம் ஒரு வழிகாட்டுகிறது, அந்த வழியிலே தான் நான் பயணிப்பேன் என்று சொல்லி இதை வேண்டாம் என்று சொல்லி அங்கே போவது. அப்படி போகும்போது அது பெரிய தண்டனைக்கு எதுவான ஒரு செயலாக இருக்கிறது என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கொடிதான தண்டனைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்பதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்கிறார். ஏன் இவர்கள் இவ்வளவும் சத்தியத்தை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது? இது ஏதோ சத்தியத்தை அறியாமல் இவர்கள் விட்டு போனார்கள் என்கிறதாக இங்கே எபிரேய ஆசிரியர் எழுதவில்லை. சத்தியத்தை அறிந்த பின்பு, இங்கே கூடுகைகளிலே பங்கெடுத்த பின்பு, இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் தெளிவாக இங்கு பலமுறை சொல்லப்பட்ட பின்பு, இன்னும் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதி, 6ஆம் அதிகாரம் முதல் பகுதியை நான் படிக்கும் போது அங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுவார், போதும், அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விதத்திற்கு அதிகமாகவே சொல்லப்பட்டாயிற்றாகவே மறுபடியும் அதே பழைய அடிப்படை உபதேசத்தை உபதித்துக் கொண்டே இருக்க வேண்டியதில்லை என்கிற அளவுக்கு சொல்வார். அப்படியானால் போதும் என்கிற அளவிற்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு விட்டது, இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் மீட்பு என்கிற காரியங்கள் சொல்லப்பட்டு விட்டது என்கிற பின்பதாகவும் இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி போகிறவர்கள், சத்தியத்தை அறிந்த பின்பு இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவன், இந்த இடத்துல பாவம் செய்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவை விட்டு பழைய மதத்திற்கு திரும்புவது, தங்களுடைய சுய கிரியைகளால் மீட்பை உண்டாக்கத்தக்கதாக திரும்புவது என்கின்ற நம்பிக்கைக்கு திரும்புவது. அப்படி போவது தேவனை, உண்மையான தேவனை அவமதிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. அவருடைய மனிதனுடைய பாவத்தை மீட்பதற்காக அவர் சிந்தின அந்த ரத்தத்தை அது நான் அசிங்கம் என்று நினைக்கிறேன் என்பதாக பொருளாகிறது. அதை காட்டிலும் நான் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? மிருகங்களுடைய ரத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், அல்லது நான் ஏதாவது செய்கிறதன் மூலமாக நடக்கும் என்று சொல்லி என்னுடைய கிரியைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஆண்டவர் அவ்வளவு பெரிய இடத்தை விட்டு மனிதர்களுக்காக இங்கே இறங்கி வந்து தன்னையை பலியாகி கொடுத்த அந்த செயலை நான் கொச்சைப்படுத்தி இங்கே உள்ள மூட நம்பிக்கைகள், சடங்குகள், இதையும் நான் பெரிதாக பார்க்கிறேன் என்று சொல்லும் போது, இங்கே உள்ள உண்மையாக ஆண்டவர் செய்த காரியங்களை எல்லாம் நான் என்ன செய்திருக்கிறேன்? அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவன் என்னது புதிய தண்டனைக்குரியவனாக மாறுகிறான். ஏன்? உதாரணத்துக்கு எபிரேய ஆசிரியர் எப்படி உதாரணம் கொடுக்கிறார்? அன்றைக்கு மோசே வழியாக சட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த சட்டத்தை தள்ளுகிறவன் 2-3 சாட்சிகளினாலே சாகிறான். மோசையுடைய சட்டத்தின்படி தவறு செய்தவர்கள், அந்த தவறுக்கு விரோதமாக அவன் செய்த தவறுக்கு 2-3 சாட்சிகள் இருக்கிறது, தான் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டால்
அவன் சாகிறான். உபாகமம் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால், ஒருத்தன் பெரிய ஒரு கொடு பாவத்தை செய்திருக்கிறான் அது என்று சொல்லப்பட்டால், ஒரே சாட்சியினா ஒருத்தன் அப்படி சொல்லுகிறான், அவன் பொறாமையினால் கூட சொல்லலாம். ஆகவே அப்படி நியாயம் இருக்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கு 2-3 பேரை விசாரிக்க வேண்டும், சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த தவறு உறுதிப்படுத்தப்பட்டது என்றால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. உபாகமம் 17:6 இதுதான் சொல்லப்படுகிறது. சாவுக்கு பாத்திரவான் ஒரு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே கொலை செய்யப்பட கடவன். அப்ப 2-3 சாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றம் செய்தவன் அந்த உறுதிப்படுத்தப்பட்டான் என்றால் அவன் அந்த மரண தண்டனைக்குரியவனாக மாறுகிறான். இது எங்கே? மோசையுடைய சட்டம். இந்த பூமியிலே அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். இப்போ மோசையுடைய சட்டத்தின்படியே என்னது, அந்த 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 சட்டத்திட்டங்களை மீறும் போது அதற்கேற்ற தண்டனை நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுக்கப்படுகிறது. நிரூபிக்கிறது என்பது என்னது? அந்த நிரூபிக்கிறதுக்கு தான் 2-3 சாட்சி இருக்கிறது. சாட்சி இல்லை என்றால் அவன் உண்மையிலே தப்பை செய்திருந்தாலும் நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே 2-3 சாட்சி நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது, கொலை செய்யப்படுகிறான். அப்படியானால் அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் எது? இது மோசை வழியாக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அது மோசையுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பருகுவதில்லை. 2-3 சாட்சிகளினாலே வாக்குனாலே சாகிறான். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு அங்கே இரக்கம் இல்லை, சாகிறான். அப்போ தேவனுடைய குமாரனையே காலின் கீழ் மிதித்து, அப்போ இந்த பிரமாணம் எனக்கு வேண்டாம். புதிய உடன்படிக்கை ஆண்டவருடைய இரக்கத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகிற பிரமாணம். இந்த இதையே எனக்கு வேண்டாம் என்று தள்ளுவான் என்று சொன்னால் எவ்வளவு கொடிய தண்டனைக்கு பாத்திரவனா இருப்பான். மோசே வழியாக கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தை மீறுகிறவனே குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சாகிறான். அப்படியானால் இந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த உடன்படிக்கையை தள்ளி விடுகிறான் என்று சொன்னால், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறான் என்று சொன்னால், அவனுக்கு கிடைக்க போகிற தண்டனை எவ்வளவு கொடிதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் என்பதாக இங்கே எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். மறுபடியும் இங்கே இங்கிருந்து தான் எடுக்கிறார். பழைய உடன்படிக்கையிலிருந்து அன்றைக்கு மோச இடத்திலே சொன்ன காரியத்தை தான் எடுக்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். அன்றைக்கு மோசைக்கு சட்டத்தை கொடுத்த போது ஆண்டவர் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே சொன்ன காரியம் உபாகமம் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 35ஆம் அதிகாரம் உபாகமம் 32-35 பழி வாங்குவதும் பலனளிப்பதும் எனக்குரியது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஏன் இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறார்? என்னை தள்ளினால் அங்கே சொல்லிக் கொண்டு வரும்போது கடவுளை மக்கள் உதாசீனப்படுத்தினால், கடவுள் தன்னுடைய அன்பை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்த பிறகும் இந்த கடவுளை எரிச்சல் ஊட்டினால், கடவுள் அல்லாதவர்களை பின்பற்றி போய் எரிச்சல் ஊட்டினால் அவர்களுக்கு வருகிற தண்டனை என்கிற அடிப்படையில இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு உபாகமம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பாருங்கள். தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதிகளினால் அவர்களை கோபப்படுத்துவேன் என்பதாக இங்கே சொல்லுங்க. அப்போ ஆண்டவரை மதிக்காத போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நானே பழி வாங்குவேன் என்கிற போது அன்றைக்கு மோசே வழியாக சொன்னார். அப்போ ஆண்டவர் அவ்வளவு மக்களை நேசிக்கும்படியாக அன்பு காட்டி அவர்களை எதிர்த்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து தான் கடவுள் என்கிறதை நிரூபித்து காட்டின பிறகும் தெய்வம் அல்லாதவைகளை பின்பற்றி கடவுளை கோபப்படுத்தும் போது பழி வாங்குவதும் பலனளிப்பதும் எனக்கு உரியது என்று சொல்லுகிறார். 36ஆம் வசனம் உபாகம் 32-36 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போது தம்முடைய ஊழியக்காரனை பரிதாபப்படுவார் என்கிறதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே வசனத்தை தான் இங்கே எபிரேயர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அங்கே அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? பழி வாங்குவது எனக்குரியது என்று சொல்லியிருக்கிறார். நானே பதில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோம்.
அப்படியானால் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறார். அதாவது அன்றைக்கு மோசே வழியாக சட்டம் கொடுக்கப்பட்ட போது மோசே இடத்திலே அதிகாரம் கொடுத்தார், மனிதர்களிடத்திலே அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் விசாரித்து 2-3 சாட்சிகள் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கொலை செய்யப்பட, மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த சட்டத்தை மீறும் போது, அதாவது மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றம் செய்து அதை கையங்கலமாக அல்லது அது 2-3 சாட்சிகள் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படும் போது இந்த தண்டனை நிறைவேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே புதிய உடன்படிக்கையை தள்ளும் போது முடிவிலே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆண்டவர் கையிலே அந்த தண்டனை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் கைகளிலே விழுவது அதை காட்டிலும் பயங்கரமாக இருக்கும். மோசே கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு என்பது இந்த பூமியிலே தண்டனை, சாகிறான். அப்போ அந்த சட்டத்தை அந்த பிரமாணத்தை மீறும் போது சாகிறான். அப்போ இந்த பிரமாணத்தை தள்ளிவிடும் போது அது அப்போ தேவனுடைய கைகளில் விழுகிறதாக இருக்கும். தேவனுடைய கைகளினாலே நேரடியாக தண்டனை பெறுவது அதை காட்டிலும் பயங்கரமான தண்டனை கிடைக்கும் என்கிறதை தான் இங்கே ஒப்பீடு செய்யப்படுகிறது. இப்போ அன்றைக்கு அங்கே பூமிக்குரிய மரண தண்டனையாக இருக்கிறது, இங்கே நியாய தீர்ப்பு மரணம், அதன் பிறகு 2ஆம் மரணம் என்கின்ற இடத்திற்கு போகக்கூடிய, அதன் ஜீவனுள்ள தேவனுடைய கைகள், தேவனே நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். எப்பொழுது சத்தியத்தை வேண்டாம் என்று சொல்லி புறக்கணித்த பொழுது என்கிறதை இங்கே பாருங்க. அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி எபிரேயர் சொல்லி, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்பதாக இங்கே எபிரேயர் சொல்லு. அதாவது இவ்வளவு நேரம் என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை இந்த சத்தியத்தை அறிந்த வந்த பின்பதாக, இந்த எல்லா உண்மையும் தெரிந்த பின்பதாக இயேசு கிறிஸ்துவை விட்டு போனால் என்ன ஆகும் என்கிறதை குறித்து சொல்லுங்க. அப்படி சொல்லிவிட்டு அது பொதுவாக சொல்லுகிற காரியம், யாராகலும் அப்படி போனால், இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி போனால் எப்படி என்ன ஆகும் என்கிறதை குறித்து சொல்லுங்க. இப்பொழுது நேரடியாக அந்த மக்களை குறித்தே சொல்லுகிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், அதாவது நீங்கள் எல்லாரும் அப்படி போகிறீர்கள் என்கிற அர்த்தத்திலே இங்கே எபிரேயர் பேசவில்லை. இங்கே சிலர் அப்படிப்பட்ட குழப்ப மனநிலையில இருக்கிறார்கள், இங்கிருந்து போக நினைக்கிறார்கள், அல்லது சிலர் அப்படி மக்களை போக தூண்டுகிறார்கள் என்கிறதற்காக இந்த அந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். யாராகிலும் இப்படி போவீர்கள் என்று சொன்னால் அது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியும் என்கிறது போல பேசு. நீங்கள் உண்மையிலேயே அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் உண்மையிலேயே அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை உங்களுக்குள்ளாக சிலர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம், அவர்கள் சத்தியத்தை அறிந்த பின்பும் போகலாம், அவர்கள் வேறு. ஆனால் பொதுவாக எல்லாரும், நீங்கள் எபிரேய மக்கள் எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் தீர்ப்பு செய்து எபிரேயர் எழுதவில்லை. அதைத்தான் சொல்லுகிறார். முந்தின நாட்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். அப்ப அவர்களுக்கு என்னது, ஏற்கனவே போராட்டங்களை சகித்து வந்தவர்கள் தான். துன்பம் வந்த உடனடியாக இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி விட்டு விட்டு போனவர்கள் அல்ல என்கிறதைத்தான் இங்கே எபிரேயர் எழுது. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் இல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். அப்போ இவர்கள் வேடிக்கையாக்கப்பட்டார்கள், கிண்டலுக்குள்ளாக்கப்பட்டார்கள், நிந்தைக்குள்ளாக்கப்பட்டார்கள். எதன் நிமித்தம்? இவர்கள் துன்பம் அனுபவிக்கிறார்கள், மற்ற யூதர்கள் கிண்டல் அடிக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு போனீங்க இல்லையா, பார்த்தீங்களா எவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறீர்கள் என்று சொல்லி வேடிக்கையாக்கப்பட்டார்கள். அப்பொழுதுமே அந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு போகவில்லை, கிறிஸ்துவே இங்கே இருக்கிறார்கள். நிந்தைகளுக்குள்ளாக்கப்பட்டார்கள், உபத்திரவங்களுக்குள்ளாக்கப்பட்டார்கள், ஆனால் உறுதியாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினது நிமித்தம் நிந்தைகளுக்குள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு பங்காளிகளாக
தோள் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையும் உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். நான் சிறையில இருக்கும்போது நீங்கள் என்னை குறித்து எனது பரிதபித்தீர்கள். மாறாக நான் சிறையில் இருந்தபோது இவனுடைய உண்மையிலே கடவுள் இல்லை, அப்ப இவன் சொல்லி தந்தது, இவன் போதிக்கிற மார்க்கம் தவறாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு போகவில்லை, மாறாக பரிதபித்தீர்கள். மட்டுமல்ல, இந்த பூமியிலே நமக்கு நிலையான நகரம் இல்லை. ஆகவே நமக்கு பரலோகத்திலே மேலான ஆண்டவர் நிலையான ஒரு நகரம் இருக்கிறது, நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே இங்கே பூமிக்குரியதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை, பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆஸ்திகளை என்னது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவோம் என்கிற அடிப்படையிலே அதை செலவு செய்யக்கூடியவர்களாக, கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். எந்த நம்பிக்கையிலே? நமக்கு எதிர்கால ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையிலே, ஆண்டவர் மேலான ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே நீங்கள் இங்கே பூமியில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் தைரியமாகத்தான் இருக்கிறீர்கள். அந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் உங்களுக்குள்ள இருக்கிறது, அதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி எழுது. நீங்கள் தேவனுடைய சுத்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அப்போ இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்தீர்கள். அப்போ இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்தீர்கள், இன்னும் பொறுமையாக இருங்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே இயேசு கிறிஸ்து வருவார், தாமதம் பண்ண மாட்டார். அப்போ அவர் எப்போ வருகிறாரோ அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். இங்கே சிலருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்க கூடும்? நாங்கள் இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்தோம், இவ்வளவு நாட்கள் நாங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்த போதும் பொறுமையாக இருந்தோம், ஆனால் என்னது, ஆண்டவர் எந்த விதத்திலும் எங்களுடைய இந்த துன்பத்தை மாற்றவில்லை என்கின்ற நம்பிக்கையிலே, என்கின்ற எண்ணத்திலே சிலர் ஒருவேளை இங்கு கிறிஸ்தவம் சரியில்லை, நமக்கு யூத மதம் பழைய மதத்துக்கு திரும்புவோம் என்கின்ற எண்ணத்துக்கு வந்திருக்கலாம். அல்லது அந்த அடிப்படையிலே சிலர், வெளியில் இருக்கிற சிலர் இப்படி கைகாட்டி, நீங்கள் இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்தீர்கள் அல்லவா, ஏதாவது நடந்ததா, ஏதாவது கடவுள் உங்களுக்கு அற்புதம் செய்தாரா, உங்களுடைய துன்பத்தை மாற்றினாரா என்று சொல்லி வெளியில் இருந்து சிலர் இப்படி கேள்வி எழுப்பீர்கள். ஆகவேதான் இங்கே எபிரேயர் சொல்லுகிறார், இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்தீர்கள், உங்களுடைய நம்பிக்கை சரிதான், அந்த தைரியத்தை விட்டு விடாதீர்கள். யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவர் எப்போது வருவார்? அவர் கொஞ்ச காலத்தில், அந்த கொஞ்ச காலம் என்பது அவருடைய கைகளில் இருக்கிற கொஞ்ச காலம். அப்போ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போ அது வரைக்கும் என்று சொல்லும் போது சில மனிதர்கள் எந்த அடிப்படையிலே உபத்திரவங்களை சகிப்பார்கள் என்று சொன்னால், இந்த பூமியிலே அவர்கள் மெய்யான சுவிசேஷத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதன் அடிப்படையிலே பிரச்சனைகளை சகிக்க மாட்டார்கள், துன்பங்களை சகிக்க மாட்டார்கள். ஒரு ஆண்டவர் இந்த பூமியிலே தானே ஏதோ என்றைக்காக ஒரு நாள் விடுதலை தருவார், அது வரைக்கும் நான் சகிப்போம், 1 வருடம் 2 வருடம் ஒரு 5 வருடம் சகிப்போம் என்று சொல்லி சகித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு சில வருடங்களாகியும் எனக்கு இந்த அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லும் போது அவர்கள் சோர்ந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அவர்களுடைய ஆரம்பகால நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? ஆண்டவர் கண்டிப்பாக இந்த பூமியிலே தானே ஒரு நாள் என்னை விடுதலை ஆக்குவார் என்கிறதான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறது, அவர்களுடைய விசுவாசமாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் பல வேளைகளை அவ்வளவு நாட்கள் பொறுமையோடு சகித்து, ஆண்டவர் இதுவரைக்கும் இவ்வளவு நாள் பொறுமையோடு சகித்தேன், ஆண்டவர் எனக்கு என்னது, இவ்வளவு நாள் உண்மையாக இருந்தேன், ஆண்டவர் எனக்கு என்னை காப்பாற்றவே இல்லை என்கின்ற அடிப்படையிலே, இல்லை இது தப்பாகத்தான் இருக்கும், இந்த மதம் தவறுதான் என்று சொல்லி நான் தாய் மதம் திரும்புவோம் அல்லது இந்த இடத்தை விட்டு நான் போவோம் என்று சொல்லி கடவுளை விட்டு விலகுகிறவர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கை தவறு. ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களை, நீங்கள் எவ்வளவு துன்பம் சகித்தீர்களோ அதற்கு 2 மடங்காக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. அது இன்றைக்கு பூமியிலே போதிக்கிற கள்ளப்போதவர்களுடைய வேலை. நீங்கள் இவ்வளவு நாட்கள் துன்பம் சகித்தீர்களா, இது சென்ற வருடம் முழுவதும் நீங்கள் துன்பம் சகித்தீர்களா, இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு இன்பமான ஆண்டு, இனிமேல் துன்பம் கிடையாது, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அதிசீக்கிரத்திலே நீங்கிவிடும். அதிசீக்கிரம் என்று சொல்லும் போது இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களை உயர்த்தி வைப்பார் என்று சொல்லி, இந்த பூமியிலே தானே ஒரு பெரிய உயர்வு வரும் என்று சொல்லி கட்டமைக்கிறார்கள், மனிதர்களை நம்ப வைக்கிறார். அந்த நம்பிக்கையில இருக்கும் போது
1 வருடம் 2 வருடம் சகித்து பார்ப்பார்கள். எனக்கு ஒரு ஆண்டவர் என்னுடைய பிரச்சனை தீர்ப்பார். ஒரு சில வருடங்கள் பார்ப்பார்கள். இல்லை, என்னுடைய பிரச்சனை தீரவே இல்லையே, எவ்வளவு நாட்கள் தான் நான் பொறுமையாக இருப்பது? சரி, 3 வருடம் என்று சொன்னது 6 வருடம் ஆகிவிட்டது, இன்னும் பிரச்சனை தீரவில்லையே. இப்போ கண்டிப்பாக இந்த கடவுள் போய்தான், நான் கடவுளை விட்டு விலகுகிறேன், இல்லை என்றால் எந்த கடவுளையும் இல்லை, நான் கடவுளே இல்லை என்கின்ற கொள்கைக்கு போகிறேன் என்று சொல்லி பின்வாங்குகிறவர்களாக இருக்கும். அப்போ அவர்கள் எந்த அடிப்படையிலே வந்தார்கள்? துன்பம் சகித்திருக்கிறார்கள். ஒருவேளை 5-6 வருடங்கள், பல வருடங்கள் கூட துன்பம் சகித்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை என்ன? நான் இவ்வளவு துன்பம் சகித்தால் நான் சகிக்கிற துன்பங்களுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து ஆண்டோர் பல மடங்காக என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையில தான் இருந்திருப்பார்கள். அப்ப அது ஒரு தவறான நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி நம்புகிறவர்கள் தான் ஒரு இவ்வளவு நாட்கள் சகித்தேன், அதுக்காக எவ்வளவு இழந்திருக்கிறேன், நான் என்ன நம்பிக்கையில் இழந்தேன்? இதெல்லாம் இழந்தால் ஆண்டவர் ஒரு நாள் என்னை பல மடங்காக எல்லாருக்கும் முன்பாக நான் என்னை யாருக்கு கண்டுகளுக்கு முன்பாக வெட்கப்பட்டேன், எல்லார் முன்பாகவும் ஆண்டவர் தலையை உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கை. அதுவும் நடக்கவில்லை என்றால் என்ன செய்கிறேன்? கடவுளை விட்டு. அதுதான் தவறு என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுவார். இவ்வளவு நாட்கள் நீங்கள் பொறுமையாக சகித்தீர்கள், நல்லது. உங்களுடைய நம்பிக்கை பரலோகத்திலே என்கின்ற நம்பிக்கையில நீங்கள் பூமியில் உள்ள சொத்துக்களை கூட கொள்ளையிட கொடுத்தீர்கள். மிகுந்த பலனுக்கு எதுவானே உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். என்னது, ஐயோ இவ்வளவு நாள் சகித்தேன், ஒன்னும் நடக்கலையே என்று சொல்லி அப்போ இது போய்தான், இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி விட்டு விடாதிருங்கள். பொறுமை கடைசி வரைக்கும், எது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய? யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப நான் சாகிறது வரைக்கும் எனக்கு துன்பம் தான், உபத்திரவம் தான், நான் நினைத்த விஷயம் நடக்கவில்லை என்றாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்து, இவர்கள் எல்லாம் சொல்லுது, ஒரு 5 வருடம் பார்த்தார், 6 வருடம் சோதிப்பார், 7வது வருடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார், இல்லை 8வது வருடத்துல ஆண்டவர் இல்லை, சாகிற வரைக்கும் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கவில்லை என்றாலும் நான் பொறுமையாக இருப்பேன். அப்போ அதுதான் ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம். இல்லை என்றால் நான் எவ்வளவு துன்பங்கள் சகித்தாலும் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஏதோ ஒரு எதிர்பார்க்கிறேன், இவ்வளவு காலம் நான் துன்பம் சகித்தாலும் ஆண்டவர் அதன் பின்பதாக உயர்த்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் நான் வைத்திருந்திருக்கிறேன். அது பலிக்காத போது நான் என்னது, ஆண்டவர் பேரில் உள்ள நம்பிக்கை இல்லை என்கிறதை அது உறுதிப்படுத்தப்படுகிறதா இருக்கு. அப்போ விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பதாக அது ஆண்டவருடைய வருகையின் போது புகழ்ச்சியாக காணப்படும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். பொன் விலையேற பெற்றது, அந்த பொன்னே சோதிக்கப்படும் என்றால் அந்த விலையேற பெற்ற பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும் என்பதாக பார்க்கிறோம். அப்போ அந்த மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை அவசியம். பொறுமை ஒரு 5 வருடத்தில் 5 வருடங்கள் பொறுமையாக இருந்தேன், 10 வருடங்கள் பொறுமையாக இருந்தேன், 15 வருடங்கள் பொறுமையாக இருந்தேன், இனிமேல் எல்லாம் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தும் ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லை, அப்படியானால் கண்டிப்பாக என்னது, இது சாத்தியமில்லை, கண்ட கடவுள் பொய்யாகத்தான் இருக்கும் என்று எண்ணுவதல்ல. வாழ்நாள் முடிகிற வரைக்கும் யோபு அதைத்தான் சொல்லுவார், என்னை கொண்டு போட்டாலும். அனனியா, மிஷாவேல், அசரியா என்கின்ற 3 பேர் தீயிலே போடப்படுகின்ற ஒரு சூழல், உயிர் போகக்கூடிய சூழல். அப்பொழுது என்ன சொல்வார்கள் தெரியுமா? விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் என்னது, நாங்கள் தேவனை விட்டு விடுவதில்லை என்கிற அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கணும். அப்போ இதைத்தான் இங்கே சொல்லுகிறார், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது நித்திய ஜீவன், அதை பெறும்படிக்கு முடிவு பரியந்தம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது முடிவு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்கிற சோதனை எது வரைக்கும்? ஒரு நாள் ஒரு சோதனை வரும், அதுல ஜெயிச்சு விட்டாயா உடனே அடுத்த நாள் பரிசு என்கிற அடிப்படையில இல்ல. நம்முடைய விசுவாசம் முழு இந்த பூமியில வாழ்கிற நாள் வரைக்கும் நம் உண்மையிலே விசுவாசமா இருக்கிறோமா என்கிறது சோதனை தான் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இப்போ நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி வாழுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என்னுடைய ஆத்மா பிரியமாக இராது என்று சொல்லி இங்கே சொல்லப்படும். எப்படி பிழைக்க ஒரு நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் எப்படி பிழைப்பான்? இவ்வளவு துன்பங்கள் வருகிறது, பொறுமையாக இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்தீர்கள், இன்னும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ உண்மையிலே நீதிமான் எப்படி பிழைப்பது? இவ்வளவு துன்பங்கள் மத்தியிலே எப்படி பொறுமையாக பிழைப்பது? அதற்கு இவர் தான் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிழைக்க வேண்டும் என்றால்
இவ்வளவு சோதனைகள் துன்பங்களை தாண்டி பிழைக்க வேண்டும் என்றால் விசுவாசம் தான் தேவை. விசுவாசம் இருந்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிறதை நாம் பார்க்கணும். இப்போ இது ஆபகு புஸ்தகத்திலே இருந்து எடுக்கப்பட்டது. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இது புதிய ஏற்பாட்டில இந்த இடங்கள் மட்டுமல்ல 3 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகத்திலே 1:17 பவுல புஸ்தகம் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டுகிறது என்று சொல்லி ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கின்ற அந்த ஆபகுக்கு எழுதின அந்த வசனம் மேற்கோள் காட்டும். அங்கே எதற்காக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது? விசுவாசம் அந்த அளவுக்கு முக்கியம் என்கிறதை காண்பிக்கும்படியாக மேற்கோள் காட்டப்பட்டது. விசுவாசத்தினால் தான் பிழைக்க முடியும், நீதிமான் பிழைப்பான் அது என்கிற என்று எழுதியிருக்கிறவர்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவதை. விசுவாசத்தினால் தேவ நீதி உண்டாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நீதிமான் எப்படி ஆகிறான்? விசுவாசத்தினால் தான் நீதிமான் ஆகிறான். விசுவாசத்தினால் உண்டாகின்ற தேவ நீதி. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால அல்ல, விசுவாசத்தினால் தான் நீதிமானாக முடியும். அப்போ இங்க இந்த இடத்துல ரோமர் 1:17 பவுலப்போஸ்தலன் எதற்காக இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்? விசுவாசம் அந்த அளவுக்கு முக்கியம் என்கிறதை, விசுவாசத்தை அதிக அளவிலே முக்கியப்படுத்தி காண்பிப்பதற்காக இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனால் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ விசுவாசத்திற்கு என்று சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசிப்பதற்காக சுவிசேஷத்தின் மூலமாக இந்த தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது என்கிறதை ரோமர் புஸ்தகத்திலே சொல்லப்படும். இதே வசனத்தை கலாத்தியர் புஸ்தகத்திலும் பவுலப்போஸ்தலன் மேற்கோள் காட்டுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாகிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதை இந்த இடத்திலும் என்னது ஆபகு எழுதின அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இருக்கிறார் பவுல். இந்த இடத்துல எதை அதிக அளவிலே ஹைலைட் பண்ணி காண்பிக்கிறார் என்றால், நீ எப்படி நீதிமானாக முடியும், நீ எதன் மூலமாக நீதிமானாக முடியும் என்கிறதை அதிக முக்கியத்துவப்படுத்தி இங்கு எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணத்தினாலே யாரும் நீதிமானாக முடியாது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றுதான் வசனம் இருக்கிறது. ஆகையால் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக முடியும். இப்போ நீதிமான் எப்படி நீதிமான் ஆவான்? விசுவாசத்தினாலே. அப்போ நியாய பிரமாணத்தினாலே அல்ல என்கிற ஒரு கேள்விக்கு, அதாவது நீதிமான் என்கின்ற அந்த காரியத்தை எப்படி நீதிமானாக முடியும் என்கிறதை ஹைலைட் பண்ணுவதற்காக விசுவாசத்தினாலே நீதிமானாக முடியும் ஆவான் என்பதை ஹைலைட் பண்ணி அந்த வசனம் எழுதும். இங்க எபிரேயர் புஸ்தகத்தை எபிரேய ஆசிரியர் இந்த வசனத்தை எதற்கு பயன்படுத்துகிறார்? விசுவாசத்தினால் நீதிமானாகிறான். அந்த நீதிமான் அடுத்து எப்படி பிழைப்பான், எப்படி இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவான் என்றால், அந்த பிழைக்கிறது என்கிறதை அதிக அளவிலே ஹைலைட் பண்ணி இங்கு எழுதப்பட்டிருக்கு. பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த பிழைத்து கொண்டே இருப்பான். அந்த பிழைப்பான்ங்கிறதை முக்கியத்துவப்படுத்தி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் கண்டிப்பாக பிழைப்பான். எவ்வளவு துன்பம் வந்தாலும் பொறுமையாக இருப்பான் என்கிறதைத்தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். ஒருவன் விசுவாசிக்காமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறான், எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார், இது பொய்யாகத்தான் இருக்கும், இந்த பூமியிலே நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி ஒருத்தன் பின்வாங்கி போகிறான். ஆனால் ஆண்டவர் மேல் பிரியமாக இருக்க மாட்டார். அப்ப ஆண்டவர் யார் மேல் பிரியமாக இருக்கிறார்? விசுவாசத்தினால் பிழைக்கிறவன், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் கண்டிப்பாக பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவதில்லை. யார் ஒருவன் பின்வாங்கி போவானோ அவன் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், கண்டிப்பாக பிழைப்பான். காரணம் அவன் விசுவாசிக்கிறான், அவன் நீதிமான், அவன் கண்டிப்பாக பிழைப்பான். ஒருத்தன் பின்வாங்கி போகிறான் என்று சொன்னால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார், நாமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார் நாமோ என்று சொல்லி அந்த எபிரேய மக்களை இன்க்ளூட் பண்ணி தான் எழுதுகிறார். நாமோ
கெட்டு போவதற்காக பின்வாங்குகிறவர்கள் அல்ல. நாம் கெட்டு போகிறதற்கு ஏதுவாக பின்வாங்குகிறவர்களாக இருக்க மாட்டோம். ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமே. இப்ப நாம் கெட்டு போகிறவர்கள் அல்ல. காரணமே நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக அல்ல, ஆத்தும ஈடேற நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்காக ஏதுவாக நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் பின்வாங்கி போவார்கள் என்று சொல்லி இங்க எபிரேய ஆசிரியர் எழுதவில்லை. மாறாக சிலர் ஏதோ ஒரு நம் தவறான நம்பிக்கையிலே உள்ளே வந்து இருக்கலாம். அவர்கள் துன்பம் கூட அனுபவிக்கலாம். ஒரு 5 வருடம் 10 வருடங்கள் கூட துன்பம் அனுபவித்து இருக்கலாம். ஆனால் அதற்கு மேல் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் ஒரு சரியான விசுவாசத்தின் அடிப்படையிலே இல்லை. துன்பம் வரும்போது போய்விடுகிறார்கள், பின்வாங்கி போய்விடுகிறார்கள். விசுவாசித்து நிலைத்திருக்கவில்லை. ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கையிலே இயேசு கிறிஸ்துதான் எல்லாம் நித்திய ஜீவன் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லை. காரணம் அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? ஆண்டவருக்காக சில காலம் துன்பப்பட்டால் அதன் பிறகு ஒரு பெரிய வாழ்வு இருக்கும் என்று சொல்லி நம்பி இருக்கலாம். அல்லது அவர்கள் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இல்லாமல் யாராகிலும் பொய்யை வந்து சொன்னால், பலவிதமான கள்ளப்போதனை வந்து சொன்னால் அதை கேட்டு குழம்பி போகிற அளவுக்கு தான் அவர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இப்ப ஆண்டவரை நம்புவதை காட்டிலும் இங்கே ஒரு கள்ளப்போதவர்கள் வந்து சொன்னால் அந்த நம்பிக்கை விட்டு விடுவதற்கு ஏதுவாகத்தான் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது உண்மையான விசுவாசம் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். பின்வாங்கி போகிறவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். ஆனால் நாம் கெட்டு போவதற்கு ஏதுவாக பின்வாங்குகிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து உறுதியாக நிற்பவர்கள். நாம் நம்முடைய ஆத்ம ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமே என்பதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல எபிரேய ஆசிரியர் சொல்லுகிற காரியம், சுவிசேஷத்தை நிராகரித்தால் அவர்கள் பெரிய தண்டனை, ஆண்டவர் மூலமாக பெரிய தண்டனைக்குள்ளாகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்கிறதை சொல்லு. அதாவது இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துகிறவர்கள், அந்த இரத்தத்தை அசுத்தமின்றி எண்ணத்தக்கதாக பரிசுத்தாவியை நிந்திக்கிறவர்கள், அவர்கள் கொடிய தண்டனைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். காரணம், ஆண்டவரே பழி வாங்கக்கூடிய, ஆண்டவரே தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்திலே காணப்படுகிறார். இதே காரியத்தை தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள தண்டனையை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். எப்படியாகும்? 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பது. ஆண்டவர் வரும்போது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கும் ஆண்டவர் உபத்திரவத்தை ஆண்டவர் தண்டனை கொடுப்பார், நீதியுள்ள தண்டனை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்கிறார். ஆண்டவருடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கு மோசையுடைய பிரமாணத்தை மீறுகிறவன், அன்றைக்கு இருந்த மோசை வழியாக நியமிக்கப்படுகிறவர்கள் தான் சாட்சிகளை விசாரித்து தண்டனை கொடுக்கக்கூடியவர். அதுவும் மரண தண்டனை தான். இங்கே ஆண்டவர் கொடுக்கிற தண்டனையாக இருக்கும், நேரடி தண்டனை. அது எவ்வளவு கொடிதாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் என்பதாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, நீங்கள் உங்களுடைய செயல்களை பார்க்கும்போது நல்ல முறையில் தான் இருக்கிறது, அதை விட்டு விடாதீர்கள். யார் எவ்வளவுதான் குழப்பினாலும் தைரியத்தை விட்டு விடாதீர்கள், பொறுமையாக இருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணதை பெரும்படிக்கு பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. விசுவாசிங்கள் கண்டிப்பாக நீதிமான் உழைப்பான். கெட்டு போக நான் பின்வாங்குகிறவர்களா அல்ல. ஒருவன் பின்வாங்கி போகிறான் என்று சொன்னால் அவன் மேல் ஆண்டவர் பிரியமாக இல்லை, அவன் விசுவாசிக்கவும் இல்லை. ஒரு கொஞ்ச நாள் விசுவாசிக்கக்கூடிய அல்லது வேற ஏதோ காரணத்துக்காக விசுவாசிக்கக்கூடிய ஒரு போலியான விசுவாசம் அவனிடத்திலே காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் உண்மையிலே ஆண்டவர் சத்தியத்தை அறிந்து உணர்வுபூர்வமாக ஆண்டவரை விசுவாசித்தவனாக இருக்க வாய்ப்பில்லை என்கிறதை தான் இங்கே எபிரேய ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறது. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கிய, அந்த விசுவாசத்தினுடைய மேன்மை என்கிறதை குறித்து பலருடைய வாழ்க்கை, அன்றைக்கு ஆபேலிலிருந்து பலருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எபிரேய ஆசிரியர் எழுதுகிறதை குறித்து தியானிக்கிறோம்.